வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி எனக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக என்னுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டூல், அது ஒரு இண்டிகேட்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இண்டிகேட்டரில் அதுக்கும் மேலே ஒரு படி மேலே இருக்கிற ஒரு இண்டிகேட்டர், அதை உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களை நான் ஆட் பண்ணிடுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக நாலேஜபிளாக ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படி பாயிண்ட் டு பாயிண்ட் வேலை செய்யுது மார்க்கெட்டு, எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலமாக எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சிம்பிளான ஒரு மெத்தடாலஜி. ரொம்ப மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்பிளாக ஈஸியாக சக்ஸஸ் அப்படிங்கிறத ஈஸியாக பண்ணலாம். சரியா? சரி, ரெகுலராக மார்க்கெட் ரிலேட்டடாக சொல்லிவிட்டு ஸ்டோரி போகலாம் அப்படின்னு தான் நான் ஃப்ரேமில் இருந்தேன். இந்த ஸ்டோரிக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த ஒரு ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிலேட்டடாக போகிறேன். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மார்க்கெட்டும் சரி ஸ்டோரியும் சரி. ஒருத்தன் ரோட்டில் போயிட்டுருக்கான். அவன் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய யானையை பார்க்குறான். அந்த யானை காலில் சின்ன கயிறு, அது நார்மல் கயிறு, நம்ம இந்த கிணத்துல தண்ணி எடுப்போம், அந்த கயிறு தான். அந்த கயிறு அந்த யானையோட காலில் கட்டியிருக்கு. அது இன்னொரு கம்பத்தில் கட்டியிருக்கு. இவனுக்கு ஒரே டவுட்டு, என்னடா இவ்வளோ பெரிய யானை இந்த கயிறை அவுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த பாகன்கிட்ட போய் அவர் கேட்குறாப்படி, என்ன சார் இவ்வளோ பெரிய யானை இந்த கயிறு கட்டியிருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அந்த பாகன் சொல்கிறா, அப்படி இந்த யானை சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கயிறு தான்ப்பா கட்டியிருந்தது. அப்போ இது ரொம்ப முயற்சி பண்ணிச்சு, இதனால் அந்த கயிறை எடுக்கவே முடியலை. ஒரு 2 வருஷம், யானை தெரியும் இல்லையா 2 வருஷத்தில் பெருசாக வளர்ந்துரும்னு. ஸோ ஒரு 2 வருஷம் கழித்து அதே கயிறு தான் கட்டியிருக்கு. இந்த யானை நினச்சா அதை அத்துட்டு எப்போ வேணாலும் போகலாம், பட் அது இன்னும் முயற்சி பண்ணவே இல்லை அப்படின்னு அந்த பாகன் சொல்லியிருக்க. அப்படி இப்போது அவ்வளோ பெரிய யானை அது நினச்சா அந்த கயிறை பிச்சுக்கிட்டு போயிடலாம், பட் ஆனால் அது முயற்சி பண்ணலை. அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஓ இந்த கயிறு நம்மளால் அவுக்க முடியாது அப்படின்னு அது ரெஜிஸ்டர் பண்ணிருச்சு. ஸோ அதனால தான் அந்த யானை அதை ட்ரை பண்ணவே இல்லை. இது நடக்குமா அப்படின்னா நடக்கும். இப்போ இதில் நம்ம கோர் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு வந்தப்போவோ இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் இருக்கும்போதோ பயங்கரமாக ஒரு அடி வாங்கியிருப்பீங்க. அந்த அடி வாங்கின அந்த வலி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் தெரியாது சொல்ல மாட்டேன். அதை போக்குறதுங்கிறது வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் அதை ஓவர் கம் பண்ணுறது கஷ்டங்கிறதும் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அந்த அடி வாங்கின அடி இருக்கு இல்லையா, அந்த அடினால தான் நமக்கு பயம், மார்க்கெட்டில் அந்த ஃபியர், பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா அந்த யானை மாதிரி தான், ஐயோ நம்மளால் அந்த கயிறு எடுக்க முடியாது, கயிறு அக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டா அக்க முடியாது. இல்லை அந்த கயிறு இப்போ நான் அத்துருவேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது அது இப்போ அக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக அதை பண்ண முடியும். இதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் பணத்தை விட்டுருப்பீங்க. இப்போ அந்த பணத்தை எடுத்தே ஆகணும்
அப்படிங்கிற அந்த தாட் இருக்கு இல்லையா, அந்த தாட் நல்லது. ஆனால் பணத்தை வச்சு இப்போ எடுக்காதீங்க. பணத்தை வச்சு இப்போ எடுக்காதீங்க. எப்போ எடுக்கணும் அப்படின்னா, உங்களால் அது முடியுது, பண்ண முடியுது, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது வருது அப்படின்னு உங்கள் உள் மனசில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வரும். நீ பண்ணுறா, வருதுடா, அதை பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு டார்கெட், ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 30 நாள் 40 நாள் ஒன்று பண்ணுறீங்க. அது பண்ணின உடனே உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா, இப்போ நம்ம ஒழுங்காக பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சக்ஸஸுக்கு. ஸோ அப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் உள் மனசு உங்களுக்கு சொல்லும், ரெடி ஆகிட்டப்பா, இன்னி வந்து இப்போ நீ பணத்தை கொஞ்சம் போடு, பணத்தை அவ்வளோ விட்டுருக்கியா, விட்டதில் இப்போ ஒரு 10% எடு, அதை எடுக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறீங்க. ஓகே எடுத்தாச்சு, இப்போ 20% எடு. ஐ மீன் எவ்வளோ நஷ்டம் பண்ணியிருக்கோமோ இந்த மார்க்கெட்டில், அந்த நஷ்டத்தை ரெக்கவருக்கு ஒரு பிளான், நஷ்டத்தை ஃபஸ்ட்டு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான். இப்படி நம்ம மைண்டை வந்து வச்சு ஃபஸ்ட்டு ஹோப், அது ரொம்ப முக்கியம். முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ அந்த யானை வந்து நினச்சிருந்தா எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அதே தான் நமக்கும். ஸோ அந்த விடாமுயற்சியோட நம்ம மட்டும் அந்த ஸ்டெப் எடுத்து பிளான், ப்ராசஸ், ப்ரோக்ரஸ் இது எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். அதெல்லாம் விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒரு வேலையை நம்ம பண்ணோம்னா தான் சொல்லியாச்சே, அப்படி டப்புன்னு எடுத்தால் கவுந்து தான் போகும். சரியா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது மைண்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம். மெத்தட் எவ்வளோ முக்கியமோ அதை தாண்டி மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, அடுத்தது மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். கடைசி 3 நாள் சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு சூப்பர் ப்ராஃபிட்டு. கடைசி 3 நாள் சீக்வன்ஸு லாஸ் கொடுத்துருச்சு. நான் சொல்லிட்டேன், லாஸ் கொடுக்கும். அந்த லாஸ் கொடுக்குது அப்படின்னா 3 லாஸ் என்ன, 4 லாஸ் 5 லாஸ் கொடுத்தா கூட ஒரு ப்ராஃபிட் வந்தால் அந்த 5 லாஸையும் தூக்கி சாப்பிட்ரும். அதுதான் சீக்வன்ஸோடைய பியூட்டி. சீக்வன்ஸோடைய பியூட்டியே அதுதான். ஒரு லாஸ், 2 லாஸ், 3 லாஸ், 4 லாஸ், ஒரு ப்ராஃபிட் வந்தால் 5 லாஸை தூக்கி சாப்பிடும். ஓகே, அதுதான் பவர் ஆஃப் தி சீக்வன்ஸ். இப்போ அந்த சீக்வன்ஸை வச்சு மட்டும் ஃபில்டர் பண்ண முடியாது. இப்போ முந்தா நேற்று லாஸ் வந்துச்சு இல்லையா, அந்த லாஸை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து வெறும் சீக்வன்ஸை வச்சு கஷ்டம். ஓகேவா? ஸோ அதுக்கு நிறையா மெத்தடாலஜிஸ் இருக்குது. பட் வெறும் சீக்வன்ஸை வச்சு நான் சொல்ல அதே தான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறது எதனாலனா, சில பேர் அதை தப்பாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்த்லி இன்கம், குவார்ட்டர்லி இன்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வழி, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டு. இன்றைக்கி காலையில் ஒரு 8:17 வந்து ஒரு மெசேஜ், இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இது ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்லேயே நான் வந்து போட்டிருக்கேன், யார் வேணாலும் அதை செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லைன் போட்டுக்குங்க, அந்த லைன் தான் வந்து மேலே கீழே டிசைட் பண்ண போகிறது 700 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? போன வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள். ஓப்பனிங் எடுத்த மார்க்கெட் ஒரு 9:16 வந்து 23,300 புட் ஆப்ஷன். இதை ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுங்க, என்ட்ராயிருங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தது. இது ஆக்சுவலி நான் ரெகுலராக கொடுக்க மாட்டேன். இது கொடுத்ததுக்கான ஒரே காரணம் என்னென்னா, ரொம்ப பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால கொடுத்தேன். என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான் வந்து இவ்வளோ தூரம் ஒரு இன்புட் கொடுக்குறது. இது ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து கொடுத்தது. 77 வாங்கவும், 20% ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 50%. அப்படின்னா 77லேருந்து 50% போகும் அப்படிங்கிறது தான். இது யார் வேணாலும் கொடுக்கலாம். பட் அதில் ஒரு அடிஷனாக ஒன்று கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து
சில விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, புட் ஆப்ஷன் வாங்கினா பிரச்சனை கிடையாது. திரும்பி அது வந்து ஸ்பாட் 539 டச் ஆயிருச்சு அப்படின்னா திரும்பி வாங்கலாம். புட் ஆப்ஷன் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஒரு ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து 77லேருந்து ஒரு 81 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. அந்த 81 அப்போது அடுத்த மெசேஜே வந்து ஸ்டாப் லாஸை வந்து காஸ்ட்டுக்கு மாற்றவும். அப்படின்னா என்னென்னா, எங்கே வாங்கினோமோ அங்கேயே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டோம். சிம்பிள். ஓகேவா? ஸோ அது கரெக்டாக ஸ்டாப் லாஸ் காஸ்ட் ஸ்டாப் லாஸ் வரலை. இம்மீடியட்டாக வந்து 110 அப்படிங்கிறது போயிடுச்சு. 110 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் 100%. ஓகேவா? ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய கூகுள் மேப் யூஸருக்காக நடந்தது. சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூகுள் மேப் யூஸருக்கு நடந்தது. அடுத்ததாக சீக்வன்ஸ் நடந்தது காட்டிடுறேன். சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஆப்ஷன் 23,500 புட் ஆப்ஷன். இதுதான் சீக்வன்ஸில் நடந்தது. அரவுண்ட் 9:24 பிரேக், என்ட்ரி, எக்ஸிட், ரெட் டு ரெட். இந்த ஒரு ப்ராஃபிட் போதும். நம்ம 4 நாள் லாஸ் பண்ணியிருக்குமா, அது 4 நாளத்தோடைய லாஸையும் நமக்கு கொடுத்துரும். ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸில் நடந்த விஷயம். ஒரே நிமிஷம் இருங்க, எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். அதான் வருது பாருங்கள், 52%. மார்ஜினலாக ஒரு நாளைக்கு நம்ம 8% தான் வந்து ரிஸ்க் ஆகும். 8 to 10 ரிஸ்க் ஆனாலும் ஒரே நாளில் 52% இன்னும் ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யும். ஸோ இங்கே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த யானை மாதிரி அதே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த முயற்சி நம்ம கொடுத்தா அதுக்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும். அது வராமல் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.